ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனுடைய தேவசபை சார்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2ஆம் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்று சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பாருங்க, ஆண்டவருடைய பூமிக்குரிய வாழ்வு கடைசி நேரம் அவரை பிடிச்சி உட்கார வச்சு சோதர பல கேள்விகளை பிலாத்து கேட்கிறான். அப்படிங்கிறான், இப்படிங்கிறான். யாரால் இல்லாமல் வேதப்பாறை அவன் எல்லாரும் கேட்டான். சரி, எங்கள் வாசிக்கிற இயேசுவோ எப்படி இருந்தார்? அதற்கு ஒரு பிரதியுத்தரமும் சொல்லாமல் இருந்தார். இதை பார்த்தபோது பிலாத்து என்ன செய்தான்? ஆச்சரியப்பட்டார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். லேலுயா ஏன் எனக்கு நான் ஜோமனி பார்க்க ஒரு சத்தமும் கேட்கல, ஒரு பதில் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தகார பதில் சொல்லுவார். லேலுயா நம்ம ஆண்டவர் அவ்வளவு ஆச்சரியப்படுது. திடீர்னு நமக்கு என்ன செய்வார்? நாம் எனக்கு எத்தனை வருஷமையா ஜோமனோம் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு நிற்பார். ஒரு உற்பவ காலத்திட்ட நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பார். எப்படி இருந்துச்சு? 99 வயசில் சொன்னேன்னா அவள் சாரால் முழிக்கா, சிரிக்கா. பாட்டி என்னையா இப்படி ஒரு கூத்துப்படுது அப்படின்னா 100வது வயது ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தா. ஆமேன். குழந்தை பாக்கி இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு திடீர்னு உங்களை ஆச்சரியப்படும். இந்த மாதமே கர்ப்பத்தின் கனி கிடைக்கும், வேலை கிடைக்கும், உங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், எதிர்பார்க்கிற நன்மை உங்களுடைய கரத்தில் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய சில நன்மைகள் உங்களை தேடி கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவீங்க. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி கர்த்தர் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார். அவர் பேரே அப்படிப்பட்ட பேர் தானே, அதிசயம். அவர் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. அவர் பிறப்பு அதிசயம், வளர்ப்பு அதிசயம், மரணம் அதிசயம், உயிர்ப்பு அதிசயம், அவர் வருகையே அதிசயம். எல்லாத்திலையும் ஆச்சரியம் இருந்துச்சு. பாருங்க, எலியேசரை ஆபிரகாம் தன் மகனுக்கு பொண்ணு பார்க்க அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே தேவன் கொடுத்த சாக்கு அப்படியே ஆச்சரியப்பட்டுமே இருக்கிறான். சோத்துறான். அவன் என்ன சொன்னா, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனே, நான் கிணத்து பக்கம் போய் உட்காந்துருப்பேன், வார விட்ட என்னை குடிக்க எனக்கு தண்ணி தான் கேட்பேன். ஆனால் அவளா சொல்லணும், குடியும் உடைய ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன் என்று சொல்லுகிறவள். என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லி முடிக்க முன்னே ரெபேக்காள் வந்தா, கிணத்துல இறங்குனா, தண்ணியை கொண்டு வந்தா. அவன் கேட்டான். அவள் என்ன ஜோமன்னானோ அதை அவன் கரெக்டாக சொன்னான். குடியும் உங்களுடைய ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன். வாசிக்க கேட்போம். ஆதிய புஸ்தகம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். பாருங்களா, அவன் ஜோமனி முடிக்கு முன்னே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒட்டகங்களுக்கு வாத்துக்கிட்டே இருக்கான். 10 ஒட்டகங்களும் வார்க்கணும் இல்லையா? குறிப்பாக 8 குடம் தண்ணி குடிக்குமா ஒரு ஒட்டகம். பார்த்துக்கிட்டே இருக்கான். கம்ப்ளீட்டாக அத்தனை ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தாள். ஆச்சரியப்பட்டான். அருமையான தேவ பிள்ளையே, அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியை கேட்டு அருமையான சகோதரா சகோதரியே, உன்னை ஆச்சரியப்பட வைக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதை எனக்கு நடக்கலையே, கிடைக்கலையே, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி ஆச்சரியப்பட வச்சார் இல்லையா? 5 அப்பமும் 2 மீனையும் ஆசீர்வச்சு மீதியான துணிக்கையை 12 எடுக்க வச்சு ஆச்சரியப்பட வைத்தார் இல்லையா? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத காரியத்தை செய்து நிச்சயம் ஆச்சரியப்பட வைப்பார். நாம் நல்ல பிதாவே, எங்களை ஆச்சரியப்பட வைக்க இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதுனால இந்த கண்மலை தெரிவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.